பிரியாம்மா, இங்கே ஹேண்ட்பேக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. உனக்கு ஏதாட்டும் வேணா வாங்கிக்கோ. சரிம்மா, நான் பார்க்கேன். காலேஜுக்கு போறதுக்கு ஹேண்ட்பேக் வாங்கணும்னு நினைச்சேன். ஏம்மா, அந்த தங்க கலர்ல ஒரு ஹேண்ட்பேக்கும் ப்ளூ கலர்ல ஒரு ஹேண்ட்பேக்கும் இருக்குல்ல, அது ரெண்டையும் வாங்கித்தாம்மா. வாங்கிக்கோட்டி, உனக்கு எது பிடிக்குதோ வாங்கிக்கோ. நீ வேற ஹாஸ்டலுக்கு போயிருவ. ஏம்மா, எக்ஸாம் 10 நாளைக்கு தாம்மா இருக்கு. அது வரைக்கும் தான் ஹாஸ்டல்ல இருப்பேன். முடிஞ்ச உடனே வந்துருவேன். அப்படியாட்டி? சரி சரி, வாங்கிட்டு வா, போவோம். சரிம்மா. ஏல, இதுதான் டாய் ஷாப்பு. எவ்வளவு பொம்மை இருக்கு பாருங்க. ஏல, அதான் பார்த்தாலே பொம்மை கடைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு பொம்மை கடைன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க? எவ்வளவு பெருசா இருக்கு, சுத்தி பார்க்கவே 2 நாள் ஆகும் போல. நான் எங்க அம்மா கிட்ட போய் பொம்மை வாங்கி தர சொல்லி கேட்பேன். நானும் கேட்பல, எங்க அம்மா வாங்கி தருவாவோ? பிரபு, நீ உங்க அம்மாட்ட பொம்மை கேட்க மாட்டியா? நான் போய் பொம்மை வேணும்னு கேட்டா எங்க அம்மா என்னைய ஓட விட்டு அடிப்பாங்க. சும்மா பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அப்படியால? சரி, நாங்க வாங்குற பொம்மைய வச்சு விளையாடு என்ன? எம்மாடி எம்மாடி எம்மாடி, எவ்வளவு பொம்மை! என்ன டீ, மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. நான் இங்க இருந்து வரவே மாட்டேன். ஏ லூசு, என்ன பண்ண போற? இதத்தான் பண்ண போறேன். ஆஹா, அற்புதம்! இது வல்லவோ சொர்க்கம். நானும் வரேன் டீ, ஆசையா இருக்கு. காசா பணமா? வந்து படு. நீ சொன்னது சரிதான் டீ, ரொம்ப நல்லா இருக்கு. எந்திரிக்கவே மனசு வரல. மெத்து மெத்துன்னு எப்படி இருக்கு பாரு. மெத்தையில படுத்த மாதிரி இருக்கு. ஒரு தூக்கத்தை போடுவோமா? நான் ஏற்கனவே பாதி தூக்கத்துக்கு போயிட்டேன். ஏல, அங்க பாருங்கள. வாங்கல, நம்மளும் போவோம். நெட்டக்கா, கொஞ்சம் தள்ளி படுங்க, நாங்களும் படுக்க போறோம். அங்கிட்டு போய் ஒரு ஓரமா படுங்கள. ஏல, ஜாலியா இருக்குல்ல. ஏட்டி, என்னமோ திடீர்னு முதுகுல குத்துற மாதிரி இருக்குல்ல. ஆமா டீ, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ஏல பயலுகளா, உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கா? ஆமாக்கா, அப்படித்தான் குத்துது. ஆத்தாடி! எம்மாடி, என்னது இது? அடக்கடவுளே, இந்த குடுகுடுப்பக்கார கிளவி இங்கேயா கிடந்துச்சு இவ்வளவு நேரம்? மூச்சு விடாம எவ்வளவு நேரம் டீ இருக்க? போங்க டீ தூர. தூங்கும்போது பாதியிலே எழுப்புனா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. ஆ, ஆ, ஆ. அடியாத்தி, பாட்டி கடிக்க வருது, எல்லாரும் ஓடிடுவோம். பீஸா பீஸா பீஸா, நான் பீஸா சாப்பிட போறேன். ராமு, எனக்கு பெரிய பீஸா வேணும். அது மேலே நிறைய சிக்கன் போட்டிருக்கணும். வெள்ளை வெள்ளையா அதெல்லாம் தூவி இருப்பாங்களே என்னமோ, அதெல்லாம் தூவி இருக்கணும். பார்க்க அப்படியே அழகா இருக்கணும். ஐயையோ, சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுதே. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரும். சரி பேபிமா, வாங்கி தாரேன். எம்மா, அவங்கெல்லாம் பீஸா சாப்பிட போறாங்களாம், எனக்கும் வாங்கித்தாம்மா. ஏல பிரபு, அதெல்லாம் பந்தாவுக்கு சாப்பிடுறது. அதை சாப்பிட்டா வயிறு ஒன்றும் நிறையாது. நான் உனக்கு சோறு வாங்கி தாரேன், ஒழுங்கா தின்னு. எம்மா, எனக்கு பீஸா வேணும்மா. ஏல, உனக்கு பீஸா வேணும்னா அவங்க கூடயே போ. போய் நல்லா தின்னுட்டு வா. என்கிட்ட துட்டு இல்ல. சரிம்மா, நான் அவங்க கிட்டயே போய் சாப்பிட்டுட்டு வரேன். ஏல, நீ தின்னுட்டு அப்படியே வரும்போது எனக்கு ஒரு துண்டு எடுத்துட்டு வா, தின்னு பாக்கேன். அட போம்மா, எனக்கே கிடைக்கோ இல்லையோ. பேபிமா, நீ இங்கேயே உட்காந்துரு, நான் போய் பீஸா வாங்கிட்டு வாரேன். ஆட்டும் ஆட்டும், நல்ல பீஸாவா பார்த்து வாங்கிட்டு வாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது பீஸா எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிடணும். எவ்வளவு நாளா சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஐ, வந்துட்டு வந்துட்டு பீஸா வந்துட்டு. சீக்கிரம் வாருமியா, எவ்வளவு நேரம் ஆக்குறீரு? என்னாச்சு, சாப்பிடாம வாயை பொளந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்க?
என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீரு நீரு? ஒன்னே ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கீரு. ஒன்னே ஒன்னா? நல்ல பெருசா தானே வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒன்று போதும். ஒன்று காணாது எனக்கு. இப்பமே வாங்கி கொடுக்க கணக்கு பாக்கீரு. கல்யாணம் கேன்சல். பேபிமா, ஒன்று போதும்னு நினச்சிதான் நான் வாங்கிட்டு வந்தேன். கணக்கெல்லாம் பார்க்கல, தப்பா நினைக்காத. சரி, போய் ஒரு 9 பீஸா வாங்கிட்டு வரோம். என்னது 9 பீஸாவா? கடை வைக்க போறியா? இல்ல, இப்ப திங்கிறதுக்கு. ஏட்டி 9 பீஸா தின்னா வயிறு தாங்காது டீ. அதெல்லாம் தாங்கும். போய் வாங்கிட்டு வரோம். மேலே நான் சொன்ன மாதிரி நிறைய சிக்கன் இருக்கணும். மேலே வெள்ளை வெள்ளையா நிறைய போட்டிருப்பாவளே, அதெல்லாம் இருக்கணும். ஏட்டி அது சீஸ் டீ. அதே தான். அதை நிறைய போட்டு வாங்கிட்டு வரோம். நான் போய் வாங்கிட்டு வாரேன், அது வரைக்கும் இதை தின்னுக்கிட்டு இரு. இவர் வர்ற வரைக்குமா தின்னுக்கிட்டு இருப்பாங்க? இந்தோ 2 நிமிஷத்துல காலி பண்ணிடுறேன். ஞம் 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 ஞம். என்ன சும்மா வரீரு? 10 பீஸாவை எப்படி டீ தூக்கிட்டு வர முடியும்? அங்க இருந்து ஆளுங்க கொண்டு வராங்க. இங்க இருந்த பீஸாவை எங்க காலி பண்ணிட்டியாக்கும்? அது காலியாகி 1 மணி நேரம் ஆகுது. நீங்க லேட்டா வந்துக்கிட்டு என்னைய சொல்றீங்க. ஏம்மா போதுமா? சாப்பிடு நல்லா. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சரி சரி சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க ராமு. நான் அதெல்லாம் தப்பா ஒன்றும் நினச்சிக்கிட மாட்டேன். ஏல இங்க பாருங்களே, ராமு மாமா நம்மளுக்கும் சேர்த்து பீஸா வாங்கி வச்சிருக்காரு. ஐ, பீஸா பீஸா. ஏல போங்கள தூர. இது எனக்கு மட்டும்தான். ஓடுங்க, உங்க அம்மாட்ட போய் கேளுங்க. 10 பீஸாவையும் ஒத்தையிலையா திங்க போறீங்க? வயித்த கலக்க போகுது. ஒழுங்கா எங்களுக்கு 2 கொடுத்துருங்க. முடியாது முடியாது, ஓடிருங்க. பேபிமா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. பசங்களா 3 பேரும் ஆளுக்கு ஒரு பீஸா எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ் மாமா, நீங்க தான் ரொம்ப நல்லவரு. என்னாச்சு? நீ எதுக்கு அழுவுற? எனக்கு வாங்கிட்டு வந்த பீஸாவை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு எதுக்கு அழுவுறேன்னு கேட்கீரு. அடக்கடவுளே, அழாதம்மா. நான் போய் வேற வாங்கிட்டு வந்து தாரேன். அப்படியே 2 பருக்கரும் 2 கொக்கோ கோலாவும் வாங்கிட்டு வாரோம். இதுக்கு அந்த பசங்களை கூட்டிட்டு போய் தனியா வாங்கி கொடுத்திருந்தா 3 பைசாவோட முடிஞ்சிருக்கும். இந்த புளிச்சு போன தயிர் சோறை விட்டா இந்த மனுஷனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஏட்டி கிறுக்கச்சி, வெயிலுக்கு தயிர் சோறு சாப்பிட்டா நல்லது டீ. அதான் வெயில் அடிக்கும் போது சாப்பிடணும். இங்க எல்லா இடத்துலயும் ஏசியை போட்டு குளு குளுன்னு வச்சிருக்கானுங்க. ஏற்கனவே குளிர் அடிக்கி இதுல தயிர் சோறை வேற வாங்கி கொடுத்துருக்காரு. பேசாம தின்னு டீ. நேத்து தானே மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். அடேங்கப்பா, ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்துட்டு 1 வருஷத்துக்கு அதையே சொல்லி காட்டிக்கிட்டு இருப்பீரு. ஆள போறான் தமிழ உலகம் எல்லாமே. இந்த பிரபு கொடிதான் எங்க பார்த்தாலும். எல பீஸாவால இது முழுசா வாங்கிட்டு வந்திருக்க. எப்படி கிடைச்சது? பார்க்க நல்லா இருக்கே. பார்க்க மட்டும் இல்ல அம்மா மம்மி, திங்கவும் நல்லா தான் இருக்கு. நிறைய சீஸ் போட்டிருக்காங்க. எல எனக்கு ஒரு துண்டு கொடுல, திங்கணும்னு ஆசையா இருக்கு. நான் பீஸா தின்னதே இல்லல. போமாங்கிட்டு அந்த தயிர் சோறை தின்னுமா. சில்வண்டு, ஒரு துண்டு கேட்டதுக்கு என்ன ஓட்டம் ஓடுது? நான் போய் நெட்டச்சிக்கிட்ட புடுங்கி தின்னுட்டு வாரேன். யோ, இந்த தயிர் சோறை நீரே தின்னும். என்னது இது? வெறும் 10 பீஸா, 2 பர்கரு, 2 கொக்கோ கோலா, இவ்வளவுதான் தின்னோம். அதுக்கே ஒரு மாதிரி கிறுகிறுன்னு பண்ணுதே. இப்படி ஒரு நாளும் நம்மளுக்கு பண்ணதே இல்லையே. சாப்பாட்டில் என்னத்தையும் கலந்துட்டானுங்களோ. சரி, ராமு வர்ற வரைக்கும் சாஞ்சு உட்காருவோம். நெட்டம்மா, என்ன செய்றீங்க? என்னது நெட்டம்மாவா? இது என்னத்துக்கு இப்படி ஐஸ் வச்சுக்கிட்டு வருது? ஏட்டி, என்ன சும்மா உட்காந்துருக்க? ஓ, இப்பந்தான் ஆர்டர் போட்டிருக்கியா? எனக்கும் சேர்த்து போடுறேட்டி, நம்ம சேர்ந்து திம்போம். ஆர்டர் போட்டிருக்கா? ஆர்டர் போட்டு வாங்கி எல்லாத்தையும் தின்னுட்டு கையை கழுவியாச்சு. ஓ, அப்படியாட்டி? நீ சாப்பிட்டியா? இப்போ நான் மட்டும்தான் சாப்பிடணுமா? சரி சரி, சீக்கிரம் கொண்டு வர சொல்லு. நல்ல கதையா இருக்கே.
நான் என்னத்துக்கு உங்களுக்கு ஆர்டர் போடணும்? போய் உங்க புருஷங்கிட்ட கேளுங்க. ஏட்டி நம்ம அப்படியா பழகியிருக்கோம், ஒரு பீஸா வாங்கி கொடுட்டி. பீஸெல்லாம் கிடையாது, வெறும் தட்டு தான் இருக்கு. கொஞ்சம் தண்ணி வேணா இருக்கு, குடிச்சிட்டு கிளம்புங்க. எனக்கே ராமு வாங்கி கொடுத்தாரு, ஓசியில் தின்னுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம என்ன பழகணும்? அப்படியெல்லாம் ஒன்றும் உங்ககிட்ட பழகலையே. பீஸா மட்டும் போதும், கூட எதுவும் சொல்லாத, அதை மட்டும் சொல்லு. சும்மா போக மாட்டீங்களா? அலெக்ஸ் அண்ணே, மாலாக்காவை கூப்பிடுங்க. சுத்த நப்பிகளா இருக்காளுக, இவளுகிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, புடுங்கி தின்றணும். இருங்கட்டி, உங்களெல்லாம் கவனிச்சுக்கிடுறேன். போங்க போங்க. டூருன்னு ஒரு வழியா டூரு முடிஞ்சிட்டு 5 நாளா நல்லா சுத்தியாச்சு. இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு கிளம்பிடுவோம்க்கா. நினைச்சாலே கவலையா இருக்கு. போய் பொழப்ப பாப்பும்மா. வீட்டுல எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கும், போய் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். வீட்டுக்கு போனா வேலை சரியா இருக்கும். ஏன் தம்பி, என்ன வேணும் உங்களுக்கு? வழிய விடுங்க, நாங்க ஊருக்கு போகணும். துணி எல்லாம் இன்னும் எடுத்தே வைக்கல. ஏ பொம்பளை, வாய மூடு. நாங்க இந்த மாலை ஹைஜாக் பண்ணியிருக்கோம். ஒழுங்கா நாங்க சொல்றத கேட்டீங்கன்னா உயிரோட இருப்பீங்க, இல்லைன்னா போட்டு தள்ளிடுவோம். கை சாக்கா? அப்படின்னா சாக்கு தைக்கிறவனுங்களாடா நீங்க? சாக்கு தைக்கிறதுக்கு எதுக்குடா தீபாவளி துப்பாக்கி? குவாணி ஊசியும் நூலும் தானே வேணும். நாங்க இந்த மாலை கடத்தி இருக்கோம், புரியுதா? ஒழுங்கா போய் ஓரமா எல்லாரும் உட்காருங்க. டேய், நாங்க இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போகணும்டா, இல்லைன்னா விட்டுட்டு பஸ் கிளம்பிரும். ஒழுங்கா போய் உட்காருறியா? சுட்டு தள்ளவா? போறேன் போறேன். அரவிந்தசாமி, நம்மளை எதுக்கு கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கானுங்க? தெரியல நண்பா, டீ குடுப்பானுங்கன்னு நினைக்கேன். கொடுக்கட்டும் கொடுக்கட்டும். என்னதான் வெளியூர்களில் டீ குடிச்சாலும் நம்ம ஊரில் போய் டீ குடிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். எல்லாரும் ஒழுங்கா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, புரியுதா? நாங்க உங்க எல்லாரையும் கடத்தி வச்சிருக்கோம், சரியா? எல்லாரும் ஒழுங்கா இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். யாராவது தப்பிச்சு போக நினைச்சா சுட்டு தள்ளிடுவோம், இறக்கமே காட்ட மாட்டோம். எப்பா தம்பி, எங்களை கடத்தியா வச்சிருக்கீங்க? டீ குடிக்கல கூட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சோம். எதுக்கு எங்களை கடத்தி வச்சிருக்கீங்க? யோ கிழவா, உன்னைய கூட்டிட்டு வந்து நாங்க எதுக்கு டீ வாங்கி தரணும்? ஒழுங்கா சொல்றத மட்டும் கேளு. போலீஸ் கூட எங்களுக்கு ஒரு டீலிங் இருக்கு, அது முடிஞ்ச உடனே நாங்களே கிளம்பி போயிருவோம். அது வரைக்கும் யாரும் எங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது, வாய திறக்க கூடாது. இப்படியே ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா வெடிச்சு செத்துருவீங்க. ஏன்னா ஒவ்வொரு கதவுலையும் நாங்க பாம்பு வச்சிருக்கோம். ஆமா கிழவி, படம் இப்பதான் பார்த்தேன். பார்த்துட்டு நேரா இங்க வந்துட்டேன். கிழவி சும்மா கடை, இல்லைன்னா உன் கதைய முடிச்சிருவோம். மூஞ்சில ஹெல்மெட் போட்ட அண்ணாச்சி, உங்களுக்கு ஏதாட்டும் கதை இருக்கும்ல, அதை சொல்லுங்களேன், கேட்போம். ரொம்ப போர் அடிக்கி. ஏய் பொண்ணு, சும்மா இருக்க மாட்டியா? நாங்க கடத்த வந்திருக்கோம், கதை சொல்ல வரல. ஓ அப்படியா அண்ணாச்சி? சரி சரி. உங்களுக்குன்னு ஏதாட்டும் கோரிக்கை கிரிக்கை வச்சிருப்பீங்கல்ல, அதையாட்டும் சொல்லுங்களேன். எனக்கு ஏதாட்டும் கதை கேட்டே ஆகணும். கோரிக்கை தானம்மா சொல்லணும், நான் சொல்றேன் கேட்டுக்கோ. எங்க தலைவரை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டு அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் உங்களை கடத்தி இருக்கோம். அடக்கடவுளே, உங்களுக்கு தலைவர் வேற இருக்காராக்கும். நீங்களே எப்படி இருக்கீங்கன்னா உங்க தலைவர் எப்படி இருப்பாரு? எங்க தலைவரை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, பேசுனா வாயிலே சுட்டுருவேன். அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே, உங்க தலைவரை பத்தி நீங்க பேச பேச கேட்க ஆசையா இருக்கு. அவரை பத்தி ஏதாட்டும் சொல்லுங்களேன். என் தலைவன் பெரிய கிட்னி திருடன். அவன் எவ்வளவு ஜாலியா எப்படியெல்லாம் கிட்னிய திருடிக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைஞ்சாரு தெரியுமா?
ஒரு 4-5 பொம்பளைங்க இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சு புடிச்சு இழுத்து போலீஸ்ல கொடுத்துட்டாங்க. அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் எங்களோட இந்த போராட்டம். ஏக்கா பாத்தீங்களா யாருன்னு தெரியுதா? ஆமாட்டி, நல்லா தெரியுது. நம்ம பாட்டியை கடத்திட்டு போன கிட்டனி திருடங்க தானே. முந்தானத்து தானே போட்டல அடி வாங்கிட்டு போனானுங்க நம்ம கிட்ட. ஏக்கா இவனுங்க அவனுங்க கூட்டாளிங்கக்கா. அப்ப டம்மி பீஸா தான் இருப்பானுங்கக்கா. நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம். ஏட்டி அப்படி நினைக்க முடியாது டி. இவனுக்கு துப்பாக்கிலாம் வச்சிருக்கானுங்க. கொஞ்சம் பொறுமையாத்தான் பார்க்கணும். என்ன அங்க முணுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசக்கூடாது. அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கணும். அந்த வீணா போன பொம்பளைங்கள நாங்க சும்மா விட மாட்டோம். அவளுக்கு மட்டும் எங்க கையில கிடைச்சானுங்க, சட்னி ஆக்கிடுவோம். யாத்தாடி நம்மளுக்கு எதுக்கு வம்பு? அமைதியா இருந்துருவோம். நம்ம பேய் வேஷம் போட்டு போன அன்னைக்கு 2 திருடனுங்க அடி வாங்கிட்டு கிடந்தானுங்களே, அவனுங்களா இருக்குமோ? மாலாக்கா உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுட்டு அவனுங்களே தான். லட்சுமி அக்கா நம்ம தான் அந்த குள்ள பயலுகளை பிடிச்சி போலீஸ்ல மாட்டி விட்டோன்னு தெரிஞ்சா இவனுங்க நம்மளை என்ன பண்ணுவானுங்க? என்னட்டி இப்படி கேனத்தனமா பேசுற? நம்மள சுட்டு கொன்றுவானுங்க டி, சொல்லிராத. ஏக்கா இவனுங்களுக்கு தலைவன் ஒருத்தன் இருக்கான்ல குள்ள பைய, அவனே ஒரு டம்மி பீஸு. இவனுங்க எப்படி இருப்பானுங்க? ஏட்டி அவங்க தலைவன் குள்ளமா கடந்தான், அதனால நம்ம அடிச்சிட்டோம். இவனுக்கு எவ்வளவு உயரமா இருக்கானுங்க பாத்தியா? என்ன பேச்சு அங்க? என் தலைவர் வர்ற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. யோ என்னையா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தலைவர்னு சொல்லிட்டே கிடக்க. எங்க கிட்டயும் ஒரு தலைவர் இருக்காரு தெரியுமா? தலைவரே என்ன சும்மா உட்கார்ந்துருக்கீரு? வந்து இவனுகளை அடிச்சு போட்டு எங்களை காப்பாத்தும். தலைவரா? எவன்டா அது தலைவரு? வாடா வெளிய. இவளுக நம்மளை கொல்லாம விடமாட்டாளுக போல. எதுக்கும் கீழே குனிஞ்சு உட்கார்ந்துக்கிடுவோம். டேய் எவன்டா அது? ஒழுங்கா வெளியே வந்துரு. தலைவன்னு சொல்லிக்கிட்டு அலையிறியா? வெளியே வாரியா சுட்டு கொள்ளட்டா? எந்திரிச்சு நில்லுடா. நீதானா அது? உன்னைய சுட்டு கொன்னுட்டா இவளுக சும்மா இருப்பாளுக. என்ன இவளுக சும்மா சொல்றாளுக? நான் தலைவர்லாம் ஒன்றும் இல்லை. ஊரில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். டூருக்கு வான்னு என்னைய கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்துட்டாளுக. இப்போ உங்ககிட்ட மாட்டி விட்டு கொல்ல பார்க்காளுக. என்னைய விட்டுருங்கண்ணே, இவளுகளை நம்பாதீங்க. தலைவரே என்ன இப்படி பல்ட்டி அடிக்கீரு? ஏம்மா சும்மா இருமா, என்னைய கொன்னுறாத. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். தலைவரே அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுறோம். நீங்க உயிரை கொடுத்து எங்களை காப்பாத்துங்க. ஏட்டி உங்களெல்லாம் டூருக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ஏன் புருஷனை கொல்ல பாக்கீங்களே? எப்பா கடத்திட்டு வந்தவனுங்களே, தலைவர் நேத்தே ஊருக்கு போயிட்டாரு. ஏதோ முக்கியமான சோழி இருக்கான். இவர் ஏன் புருஷன். ராமு என்ன இப்படி ஒன்றும் நடக்காத மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீரு? போய் அவங்கள அடிச்சு போடுங்க. பேபிமா சும்மா இரு நீ. அவனுங்க சுட்டுருவானுங்க. அவனுங்களுக்கு ஒரு தோசை கூட சுட தெரியாது. போய் அடிங்க. இப்படி பயந்தாங்கொழியா இருக்காதீங்க. சொல்லிட்டல, இப்ப எப்படி சண்டை போடுறேன்னு மட்டும் பாரு. ஆ இப்பந்தான் நீர் வீரமான ஆளு. போங்க, வெற்றியோட திரும்பி வாங்க. என்னடா வேணும் உனக்கு? எதுக்கு எந்திரிச்சு நிக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்காந்து கால் ரொம்ப வலிக்கி. கொஞ்ச நேரம் காலை நீட்டி உட்காந்துக்கிடவா? அப்படியே போய் உட்காரு, இல்லைன்னா சுட்டுருவேன். வேண்டாம் சுடாதீங்க. நான் அப்படியே போய் உட்காந்துக்கிறேன். இவ்வளவு தானா உமரு வீரம்? டூ பேசாம கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட வேண்டியதுதான். கருப்பு துணி போட்டவனே, காது கொடையில பஞ்சு வச்சிருக்கியா? ஒண்ணு இருந்தா கூட. காது அப்படியே கொடகொடன்னு ஏதோ பண்ணுது. காது கொடைஞ்சாதான் சரியா வரும். பஞ்சு குடுடா. ஏய் கிழவி, சும்மா கெட. என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னது? நைட்டுக்கு சப்பாத்தியா தருவீங்க? தாத்தாக்கு சமைக்க முடியாதுல. அவருக்கு செட்
ஐ சாப்பாடு. அண்ணே எனக்கு புரோட்டா. தம்பி, எங்க வீட்ல எல்லாரும் ராத்திரி சோறு தான் சாப்பிடுவோம் தம்பி. அதனால சோறே கொடுத்துருங்க. ராத்திரி கடையில சோறு கிடைக்காதுல்ல, அதனால பிரியாணி வாங்கிருங்க. பிரியாணி காலி ஆயிட்டுனா பரவாயில்ல, நீங்களே ஒரு 3 கிலோ அரிசியை போட்டு சோறு பொங்கிருங்க. ரசம் மட்டும் வைங்க, கூட்டுக்கு பக்கோடா ஏதாவது வாங்கிக்கிடலாம். வேற எதுவும் வேண்டாம். நான் மத்தியானம் சாப்பிட்டதே நெஞ்சுக்குள்ளேயே நிக்கி பாத்துக்கிடுங்க. சாக்கு தைக்கிற அண்ணாச்சி, எனக்கு புரோட்டா, பிரியாணி, கோழிக்கறி, இடியாப்பம் அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பார்சல் வாங்குங்க, சரியா? ஏங்க தலப்பா கட்டு மண்டையரே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுங்க, அப்புறம் இந்த தம்பி மறந்துட போறாரு. அண்ணாச்சி எல்லாத்தையும் சிகரெட் அட்டையில எழுதிட்டு போங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. ஏ பொம்பளைங்களா, வாயை மூடுங்க எல்லாரும். நான் ஒன்றும் ஹோட்டல் சர்வர் இல்லை. எல்லாரையும் சுட்டு கொன்னுட்டு போய்கிட்டே இருப்பேன். கரப்பாம்பூச்சி மாமா, கொஞ்சம் இங்க பாருங்களேன். ஏல யாரை பார்த்து கரப்பாம்பூச்சின்னு சொன்னேன்? உங்களை தான் சொன்னேன் மாமா, எனக்கு பாத்ரூம் வருது. பாத்ரூம்லாம் போகக்கூடாது. ஒழுங்கா இருந்த இடத்த விட்டு அசையாம இங்கேயே உட்காந்துரு. போகக்கூடாதா? அப்ப நான் இங்கேயே 2 பாத்ரூம் போறேன். என்னது 2 பாத்ரூமா? அடைச்சி ஓடுடா. ஏல மணி வாழ, பாத்ரூமுக்கு போவோம். ஏல ஆரஞ்சு மண்டை, உனக்கு தானே வருது, அவனை எதுக்கு கூப்பிடுற? என்ன பூச்சி மண்டை அண்ணாச்சி, இப்படி கேனத்தனமா பேசுறீங்க? நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது 2 பேரா சேர்ந்து தான் போவோம். தனியா போனா பாத்ரூம்ல இருக்கிற பேய் பிடிச்சிரும். சேர்ந்து போனாதான் ஒன்றும் செய்யாது. நாங்கெல்லாம் 90s கிட்ஸு. வளராம சும்மா கடை. சரி, 2 பேரா போங்க. நெடுவாளி அக்கா, ரொம்ப நன்றி. ஏல பிரபு, வா போவோம். எப்பா கொலகார தம்பி, எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சூடா ஒரு கிளாஸ்ல டீ கொடுத்துருப்பா. குடிச்சு குடிச்சு பழகிட்டு டீ சூடா இருக்கணும் என்ன? குடுக்கேன் கிழவா, குடுக்கேன். சூடா டீயை கொண்டு வந்து உன் மூஞ்சில ஊத்துற. என்ன, இவனுகள்ல யாரையாவது ஒருத்தனை சுட்டுருவோமா? ஏல என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஏம்மா போயிட்டு வந்துட்டோம்மா. அங்க போய் என்ன செய்ய? சுத்த விவரங்கெட்ட பயலுகளா இருக்கீங்களேல, ஏதாட்டும் திங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இங்கதான் எவ்வளவு கடை இருக்கு. ஏக்கா இங்க பாருங்க. ஏல சிப்ஸ் பாக்கெட்டால எங்களை பிடிச்சிட்டு வந்த? பரவாயில்லையே, புத்திசாலியே இருக்கியே. எங்க கூடு தின்னு பாப்போம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. அப்படி சொல்லல சிங்க குட்டி, நீ அம்மாக்கு மட்டும் கொடு, வேற யாருக்கும் கொடுக்காத. வேணும்னா அவளுகளே போய் எடுத்து திங்கட்டும். ஒரு பீஸா வாங்கி கொடுத்தாளா அவ? ஏம்மா உனக்கு கொஞ்சோண்டு தாரேன், நிறையெல்லாம் தரமாட்டேன், எனக்கு வேணும். பயபுள்ள பெத்த தாய்க்கே கொஞ்சோண்டு தான் தருவேன்னு சொல்லுதே. அண்ணாச்சி நாங்களும் பாத்ரூமுக்கு போகணும். போயிட்டு வாமா சீக்கிரம். ஏட்டி பிரியா, வாரியா, பாத்ரூமுக்கு போயிட்டு வருவோம். நான் வரேன் டி, வா போவோம். மாலாக்கா இங்கே பாருங்களேன், காலையில இருந்து இங்கே தான் சுற்றி சுற்றி அலைஞ்சிருக்கோம். இந்த இடத்த பார்க்காம விட்டுட்டோமே. ரொம்ப பசிக்கிட்டி, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருவோமா? லூசு மாலாக்கா, எல்லாத்தையும் அள்ளிட்டு போனா அவனுங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. பிறவு பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு வந்தோம்னா விடமாட்டானுங்க. ஆமாட்டி, சரியா சொன்னேன். இங்கேயே உட்காந்து தின்னுட்டு போயிருவோம். நீங்க இங்க தின்னுங்க, நான் அந்த பக்கம் போய் திங்க. சரி டி. அவுக் 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 அவுக். எம் 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 எம். ஏக்கா நல்லா தின்னாச்சுல்ல? ஆமாட்டி நெட்டச்சி, நல்லா தின்னாச்சி. இனிமேல் தேவைப்படும் போதெல்லாம் பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு வந்து தின்னுட்டு போயிடலாம். அங்க போய் உட்கார்ந்த உடனே எல்லார்கிட்டையும் நைஸா சொல்லிடணும், இங்க கடை இருக்கு போய் தின்னுங்கன்னு. எல்லாரும் வந்து வந்து தின்னுட்டு போவாங்க. பாவும் எல்லாருக்கும் பசிக்கும்ல. சரி வாங்க, தேடுவானுங்க. பாத்ரூமுக்கு போன பொம்பளைகளை ரொம்ப நேரமா ஆளை காணும். எங்க போயிட்டாளுங்கன்னு போய் பாருங்களே.
நான் போய் பார்த்துட்டு வரேன். வந்துட்டோம் வந்துட்டோம், உடனே தேடிக்கிட்டு கிளம்பிடுவானுங்க. ஏ பொம்பளைங்களா, என்ன இவ்வளவு நேரம் ஆயிட்டு? போனமா வந்தமான்னு வர தெரியாது? பூச்சி மூஞ்சி தம்பி, பொம்பளைங்க பாத்ரூமுக்கு போனா கொஞ்ச நேரம் ஆகத்தான் செய்யும். ரொம்ப டூ மச்சா பேசக்கூடாது. அப்படி போய் ஒரு வாரமா நில்லும். சரிம்மா, தூக்கம் வர்றவங்க எல்லாம் அப்படியே படுத்து தூங்குங்க. காலையில எழுப்புறோம். தம்பி இன்னும் சோறு வரல. என்னது சோறா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போய் தூங்குங்க. தம்பி, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நேரத்துக்கு சாப்பிடலன்னா சுகரு பிபின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். உனக்கு தான் தொல்லையா இருக்கும். ஏதாட்டு சாப்பிட கொடுத்துருப்பா. கிழவா, ரொம்ப அதிகமா பேசுற நீ. இப்ப சாப்பாடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காலையில வேணா காஞ்சி போன ரொட்டி இருக்கு, அதை தாரோம். இப்ப ஒழுங்கா தூங்குற வேலையை பாருங்க. பொம்பளைங்க எல்லாம் என் கூட வாங்க. ஆம்பளைங்க எல்லாம் இந்த ஹெல்மெட் மண்டை என் கூட போங்க. எந்திரிங்க எல்லாரும், சீக்கிரம். தம்பி டீ இன்னும் வரலையே. கிழவா, சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா எந்திரிச்சு வந்துரு. எந்த சத்தமும் கேட்க கூடாது. வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. ஒழுங்கா படுத்து உடனே தூங்கிடணும் எல்லாரும். வயசான காலத்துல தூங்குனா எப்படிப்பா தூக்கம் வரும்? அதுவும் புது இடமா இருக்கே, மெத்த கூட இல்லையே. எப்பா துப்பாக்கி தம்பி, இங்கே குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏசிய வேற ஃபுல்லா வச்சிருக்கானுங்க. ஒரு போர்வை இருந்தா கூட மூடி படுக்க. யோ, நீ என்ன விருந்துக்கா வந்திருக்க? ஒழுங்கு படியா வாய மூடிக்கிட்டு. நம்ம ஊருக்குள்ள எப்படி சுத்திக்கிட்டு அலைஞ்சோம் தலைவர்னு, இங்கே கொண்டு வந்து இப்படி படுக்க வச்சுட்டானுங்களே. தலைவர் என்ன, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். அப்படித்தான் நினைக்கேன்ப்பா. நீ இன்னும் தூங்கலையாக்கும். புது இடம்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு. இவனுங்கெல்லாம் எப்படி தூங்குறானுங்க? நல்லா சுத்துனாங்கல்ல காலையில இருந்து, அசதியில தூங்குவாங்க. தாத்தா, என்ன எந்திரிச்சிட்டீரு? நான் பாத்ரூமுக்கு போகணும். ஐயோ, தலையில என்னமோ விழுந்துட்டே. யோ தாத்தா, எதுக்கு ஏன் தலையில ஏறி நிக்கீரு? அங்கிட்டு தள்ளி போறோம். ஐயோ மாலா, என் மேல கல்ல போட்டு கொள்ளாத கொலகாரி, தள்ளிப்போ. ஏப்பா அது கல்லு இல்லப்பா, பக்கத்துல மாலாவும் இல்ல. தாத்தா தான் உன் மேல ஏறி நிக்காரு. யோ கிழவா, இறங்கியா, இறங்கு. வழியில பூரம் படுத்து கிடந்தீங்கன்னா நான் எப்படிடா போவேன்? அதனாலதான் மேலே ஏறி வந்தேன். கடத்திட்டு வந்த கடத்தல் காரனுகளை கூட சமாளிச்சிடலாம் போல, இந்த தாத்தாவை சமாளிக்க முடியலையே. ஏமா பொம்பளைகளே, நீங்களும் பிள்ளைங்களும் இங்கேயே படுத்துக்கோங்க. ஆம்பளைகள் எல்லாம் வேற இடத்துல படுக்க வச்சாச்சு. ஒழுங்கா இருக்கணும், சரியா? எந்த கலாட்டாவும் பண்ணக்கூடாது. தலைவாணி போர்வெல்லாம் இல்லாம நம்மளுக்கு தூக்கம் வராது. வீட்டுல பெட்டிலேயே படுத்து பழகிட்டு இப்ப நம்ம என்ன செய்யறது? இங்க ஒரு பெஞ்சு இருக்கு, அதுல போய் படுத்துற வேண்டியதுதான். நம்ம பெசாட்டுக்கு போய் அந்த பெஞ்சில் படுத்துருவோம். எல்லாரும் படுங்க வரிசையா. ஏட்டி நெட்டச்சி, எந்திரிட்டி, நான் தான் படுக்கணும் இங்க. ஆமா, இவங்க பெரிய மகாராணி, ஒய்யாரத்துல தான் படுப்பாங்க. பேசாம அங்கிட்டு போய் படுங்கம்மா. நான் தான் முதல்ல இங்க வந்து படுக்கணும்னு நினைச்சேன். நீ எதுக்கிட்டி வந்து படுத்த? ஏம்மா போங்கம்மா தூர, நினைச்சேன் காய போட்டேன்னுக்கிட்டு. போய் படுங்க அங்கிட்டு. ஏன் மாலா கிறுக்கி, முதல்ல காலை என் மேல இருந்து எடு. எவ்வளோ நேரம் மேலேயே மிதிச்சுக்கிட்டு இருப்ப? தரையில படுத்தா தூக்கம் வந்து தொலையாது. இவளுக்கு ஏன் தான் இப்படி உசுர வாங்குற அழுகளோ? இவளுகளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஊருக்கு போனோடனே இவளுகளெல்லாம் ஏதாட்டும் ஒன்று பண்ணணும். புலம்பாம தூங்குங்க, அடுத்த ஆளுக்கு தூங்க வேண்டாமா? இருங்கட்டி, ஊருக்கு போய் உங்களுக்கெல்லாம் முட்டை மந்திரிச்சு வைக்க. போனா பாப்போம். நல்லா விடிஞ்சிட்டே.
நல்ல அசதியில நல்லா தூங்கிட்டோம். ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல. சரி எந்திரிச்சு போய் வேலையை பார்ப்போம். இவளுக்கெல்லாம் யாரும் எந்திரிக்கிற மாதிரி தெரியலையே. சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். பொழுது விடிஞ்சு பொழுது போனாலே வேலை சரியா இருக்குப்பா. எல்லா வேலையும் நம்மளே செய்யணும். என்னது இது? இங்க ஓரத்துல படுத்திருந்த குண்டு பொம்பளைய காணோம். ஓடிட்டாளா? ஏல, அந்த குண்டு பொம்பளைய காணோம். அங்க எங்கேயாவது இருக்காளான்னு போய் தேடுங்கள. இவளுகெல்லாம் தூங்கிட்டு தானே இருக்காளுக. அவ மட்டும் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. கண்டுபிடிச்சிடணும், விடக்கூடாது. ஆ, இந்த இடம் தான் சரியா இருக்கும். கரெக்டா கண்டுபிடிச்சு வந்தாச்சு. வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பெருக்குங்க 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 பெருக்குங்க. இங்கேயும் பெருக்கணும். ஒரு வழியா பெருக்கி முடிச்சாச்சு. தண்ணி தெளிக்கணும். அப்பாடா, தண்ணியும் தெளிச்சு முடிச்சாச்சு. அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலம் போட்டேன். செவ்வாய்க்கிழமையும் புதன் கிழமையும் வாசலில் கோலம் போடுவேன். நான் எல்லா நாளும் வாசலில் கோலம் போடுவேன். ஏமா பொம்பளை, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏல ஹெல்மெட், இன்னைக்கு வருஷ பிறப்பு அதுவுமா கோலம் போடாம இருக்க முடியுமா? அத வீட்டு வாசல்ல தானம்மா போடணும். கார் பார்க்கிங்ல எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்க? எந்த இடமா இருந்தா என்னல, எனக்கு கோலம் போட்டாதான் திருப்தியா இருக்கும். ஏமா எந்திரிச்சு வாமா, உன்னையே அங்க காணும்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கோலம் போட்டுட்டு தான் வருவேன். வேணா அப்படி போய் ஒரு வாரமா உட்காரு. வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலம் போட்டேன். யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன். நான் கோலம் போடுவேன். இந்த லட்சுமி எங்க? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. புத்தி பூரா உங்களை மாதிரியே இருக்கு. லட்சுமி அக்கா அப்படி எல்லாரையும் விட்டுட்டு ஓடுற ஆள் கிடையாது. பாருங்க, வந்துட்டாங்க. அதுக்குள்ள ஓடிட்டாங்கன்னு கதை கட்டியாச்சு. இங்க படுத்திருந்த எல்லாரும் எங்கடி? விடிஞ்சிட்டுல, எல்லாரும் பாத்ரூமுக்கு போயிருக்காங்க. நீங்க எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? ஏட்டி, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு மறந்துட்டீங்களா? போய் ஒரு கோலத்தை போட்டுட்டு வந்தேன். உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? ஏக்கா, தமிழ் புத்தாண்டுன்னு மறந்தே போயிட்டுக்கா. வாங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவோம். உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் உங்களுக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வந்துட்டாயா முகத்துல 2 புள்ளி வச்சவன்? ஏமா மத்தவங்களெல்லாம் எங்கம்மா? எல்லாரும் பாத்ரூமுக்கு போயிருக்காங்க. ஏல பூச்சி மூஞ்சி, கொஞ்சம் நில்லு. என்ன கிழவி சொல்லு. எங்கள கடத்தி வச்சிருக்கியே, போலீஸ்க்கு ஃபோன் போட்டியா? இல்லையே, அத மறந்துட்டேனே. கீருக்கு பையல, கடத்தி வச்சா முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் போடணும். அவங்க கூட்டமா வந்து வெளிய ஒரு டென்ட் போட்டு 2-3 நாளைக்கு உட்கார்ந்து கூட்டம் கூட்டமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களை காப்பாத்த உள்ள வருவாங்க. அப்படியா? இதெல்லாம் எனக்கு தெரியாதே. ஏல முட்டை மூஞ்சி, நீ திருடனா நான் திருடியால? நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இன்னும் 2-3 நாள் ஆகுமா? ஆமல பைத்தியக்காரா. ஐயையோ, உங்களை வச்சு என்னால சமாளிக்க முடியாது. இருங்க, என் கூட்டாளிங்க கிட்ட போய் பேசிட்டு வாரேன். ஏக்கா, காலையில சாப்பிட ஏதாட்டும் தருவாங்களா? அதான் காலையில காஞ்ச ரொட்டி தாரேன்னு சொன்னால டீ. அதை ஏவன் திம்பா? அங்க கடையில நிறைய சிப்ஸ், ஸ்வீட்டு, சாக்லேட்டு எல்லாம் இருக்கு. நாங்க போய் போய் தின்னுட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் வேணா வந்து தின்னுங்க. அப்படியா டீ? இது தெரியாம நேத்து பூரா பட்னியா கிடந்தனே. ஏம்மா, என் கூட்டாளிங்க கூட சேர்ந்து பேசி முடிவு எடுத்துட்டேம்மா. உங்களெல்லாம் விட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்மா. நாங்க இங்க இருந்து போக போறோம். ஐ ஜாலி, விடுதலை கிடைச்சிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்.
திருடன் விட்டுட்டான், வீட்டுக்கு போக போறோம், ஜெயிச்சிட்டோம். சொல்லுங்க எல்லாரும் நம்ம ஜெயிச்சிட்டோம்.